Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. போன வீடியோல Arduino சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல breadboard எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பலாம் நாங்க வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க சப்போர்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. breadboard எலக்ட்ரானிக்ஸில் நம்மளோட வேலையை ஈஸியாக ஆக்கிறதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காம்போனன்ட் தான் இந்த breadboard. இந்த breadboardோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சர்க்யூட்ஸை ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சால்டரிங் பண்ணிட்டோம்னா அப்படி முடியாது. அதனால தான் ஃபஸ்ட் எப்பயுமே breadboardல ஒரு ப்ராஜெக்ட்டை செஞ்சு முடிச்சுட்டு அது ஒர்க் ஆகுதுன்னா தான் சால்டரிங் பண்ணுவோம். இப்போது இந்த breadboardோட டைப்ஸ் பார்ப்போம். இந்த breadboard நிறைய வெரைட்டியில் இருக்குது, நிறைய ஷேப் அண்ட் சைஸஸில் இருக்குது. நம்ம சர்க்யூட்டுக்கு எந்த போர்டு கரெக்டாக இருக்குமோ அந்த போர்டை சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா காமனாக ஏதோ ஒரு போர்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த breadboardல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற breadboard. இதில் மொத்தமாக 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன், இன்னொன்று என்னென்னு பார்த்தா சர்க்யூட் செக்ஷன். இந்த பவர் செக்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் சப்ளையை மேனேஜ் பண்ணுறதுக்காக. சர்க்யூட் செக்ஷனில் தான் நம்மளோட சர்க்யூட்டை பில்ட் பண்ணுவோம். உங்கள் கிட்டே இருக்க breadboard எடுத்து பாருங்கள். அதில் 2 பேரலல் லைன்ஸ் இருக்கும். அந்த 2 பேரலல் லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிறது தான் பவர் செக்ஷன். இந்த பவர் செக்ஷனில் தான் நம்மளோட வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவை மேனேஜ் பண்ணிப்போம். இந்த breadboardல நெகட்டிவுக்கு ப்ளூ கலரும் பாசிட்டிவுக்கு ரெட் கலரும் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது அவங்களே ஐடென்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வேணும்னா இதை இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். பட் அதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மாற்றி பவர் சப்ளை கொடுத்தா நம்ம சர்க்யூட் டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது breadboardோட கண்டினியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நெகட்டிவ் கரண்ட்டை இந்த நெகட்டிவ் டெர்மினலில் ஏதாவது ஒரு பாயிண்டில் கொடுத்தோம்னா கூட அந்த அந்த ரோவில் இருக்க எல்லா சாக்கெட்லேயும் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். மொத்தமாக 2 பவர் செக்ஷன் இருக்குது. 2 பவர் செக்ஷன்லேயும் 2 காலம் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பின்ஸுக்கு நடுவில் ஒரு இன்சுலேட்டர் இருக்கும். அதனால் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் ஆகாது. ஆனால் எல்லா பாசிட்டிவ் பின்ஸுக்கு நடுவுலையும் ஒரு மெட்டலால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போனா ஒரு பாசிட்டிவ் பின்னில் கனெக்ஷன் கொடுத்தாலே எல்லா பாசிட்டிவ் பின்ஸுக்கும் வரும். அதே மாதிரி தான் நெகட்டிவ்க்கும். பவர் செக்ஷன் ஓவர். இப்போது சர்க்யூட் செக்ஷன். பவர் செக்ஷனில் எல்லா காலமும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சர்க்யூட் செக்ஷனில் எல்லா ரோஸும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் செக்ஷனில் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாவது ரோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் எத்தனாவது காலமில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இருக்க 35th ரோவில் எஃப் அப்படின்ற பாயிண்டில் நான் ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா 35th ரோவில் இருக்க எல்லா ஜிஹெச்ஐஜே எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அதே 5 வோல்ட் போகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஆனால் அந்த 5 வோல்ட் அதுக்கு முன்னாடி ரோவான 34th ரோவுக்கும் போகாது, அடுத்த ரோவான 36th ரோவுக்கும் போகாது. 35th ரோவில் மட்டும்தான் இருக்கும். breadboardல நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் தான் நம்ம சர்க்யூட் செக்ஷனை 2ஆக பிரிச்சிருக்கு. அது எதுக்காக அப்படின்னு உனக்கு கெஸ் பண்ண முடியுதா? அந்த கேப் தான் நம்ம ஐசி இன்சர்ட் பண்ணுறதுக்கான இடம். அந்த கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணுற ஐசி ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டாக இருக்காது, ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேசிக்கான ஒரு ஐசி எடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டும் காண்டாக்டும் ஆகலை, ஈஸியாகவும் ரிமூவ் பண்ண முடியும். இதுதான் இந்த கேப்போட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்த்துறோம். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிப்போம். இப்போது நம்ம பேசிக்கான சர்க்யூட் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா காம்பவுண்ட்டையும் எடுத்து வச்சாச்சு. ஒரு எல்இடி, இந்த எல்இடியோட பாசிட்டிவ் எதுன்னு பார்த்துட்டு அதை breadboardல இன்சர்ட் பண்ணிடுங்க. லாங்கர் எல்இடி தான் பாசிட்டிவ். இப்போது இதை breadboardல இன்சர்ட் பண்ணிடலாம். எல்இடியோட நெகட்டிவ் சைடில் 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரோவில் இருக்க எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் அதே ரோவில் மட்டும் தான் இருக்கணும். அண்ட் நெகட்டிவ் டெர்மினல், ஏன்னா நெகட்டிவ் நம்ம காமனாக கொடுக்க போகிறோம், அதனால் எங்கே வேணால் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸையும் breadboardோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் கரெக்டாக கொடுத்துருவோம். அடுத்து எல்இடியோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணால் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு நமக்கு ஒரு ஒயர் தேவை. நம்ம எந்த ஒயர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிங்கிள் கோர் ஒயர், இப்போ நம்ம காமிச்சிருக்க சிங்கிள் கோர் ஒயர் இது யூஸ் பண்ணால் தான் நம்மளோட சர்க்யூட்
ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற சாதா ஒயராக இருந்தால் ஒயர் லூஸ் கான்டாக்டில் நம்ம சர்க்யூட் ஸ்டேபிளாகவே இருக்காது. இப்போது இந்த ஒயரை எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து பவர் செக்ஷனோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டா சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும், பல்ப் எரியும். இந்த இடத்துல மட்டும் தான் கொடுக்கல, இந்த ரோ காலம் ஃபுல்லாகவே கான்டாக்டில் தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துல வேணால் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதுவே பக்கத்து ரோவில் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகாது. இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பக்கத்து ரோவில் கொடுத்துருக்கேன், ஒர்க் ஆகலை. இப்போ அந்த பக்கம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த சைடும் ஒர்க் ஆகலை. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் பற்றி, எங்கெங்கெல்லாம் கண்டினியூட்டி இருக்குது அப்படின்றது. அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பழக்கம் வந்துடும். இன்கேஸ் நமக்கு 2 பவர் செக்ஷனும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜம்பர் ஒயர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் இப்படி கனெக்ஷன் கொடுக்கறது மூலமாக நமக்கு 2 பவர் செக்ஷன் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது தேவையில்லை. இப்போது ஒரு குயிக்கான ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. மொத்தமாக பிரெட் போர்டில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று பவர் செக்ஷன், இன்னொன்று சர்க்யூட் செக்ஷன். பவர் செக்ஷன் டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்கும். அடுத்து சர்க்யூட் செக்ஷன் நடுவில் இருக்கும். அடுத்து பவர் செக்ஷனோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்காங்க. ஒரு பாயிண்டில் கொடுத்தா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக அந்த கரண்ட் சப்ளை பாஸ் ஆகும். ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் செக்ஷன். இந்த சர்க்யூட் செக்ஷனை 2ஆக பிரிச்சிருப்பாங்க நடுவில். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி இல்லை புஷ் பட்டன் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்காக, ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக. சர்க்யூட் செக்ஷனோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போது எக்ஸாம்பிள் 1 அப்படின்ற பாயிண்டில் எஃப் அப்படின்ற இடத்துல கரண்ட் கொடுத்தனா எஃப்ஜிஹெச்ஏ அந்த ரோவில் இருக்க ஸ்ட்ரெயிட் லைன் எல்லா இதுக்கும் கரண்ட் சப்ளை போகும். ஆனால் அதுக்கு அடுத்த இது செக்ஷனான 2 அப்படின்ற ரோவுக்கு போகாது, அதை தாண்டி போகாது. அந்த 1 அப்படின்ற இடத்துல கொடுத்தா ஒரே ரோவில் மட்டும்தான் கரண்ட் சப்ளை ஃப்ளோ ஆகிட்டுருக்கும்.